நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, என் மேல விருப்பம் உள்ள பொண்ணா நீ மனவரையில இல்ல. உன் கண்கள்ல வெறுப்பும் ஆவேசமும் தான் தெரிஞ்சது. எனக்கு அப்பவே தெரியும் என் மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு. உனக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற அவமானத்துல உங்க அப்பா தூக்குல தொங்கிட கூடாதுங்கிற பயத்துல தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் மீறி உன் மேல எனக்கு அளவு கடந்த காதல், அன்பு, பிரியம். பிரியமா? என் மேல பிரியமா? அது நடக்காது. நீ நானும் நெருங்கிறது இந்த ஜென்மத்திலே இல்ல. கவலை இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்ல. இவ்வளவு தூரம் என்ன நீ வெறுத்துட்டு ஒதுக்குன பிறக்கும் நான் என் கௌரவத்தை விட்டுட்டு உங்ககிட்ட இறங்கி வருவேன்னு நினைக்காத. வெளிப்பார்வைக்குத்தான் நான் நீ என் கணவன் மனைவி. இனிமே நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு மனைவியும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்க. வர. சாரி, நான் இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டேன். அக்கா, அக்கா, அக்கா. என்னடா? ஏத்த வீட்டுல, பக்கத்து வீட்டுல, மேல் வீட்டுல எல்லாரையும் கூப்பிடு. எதுக்கு? இதெல்லாம் மேல தூக்கிட்டு வரதுக்கு. என்ன அது? அண்ணா உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னாரு. இது ஆனந்த் பார்சல், இது அசோக் பார்சல், இது உடுப்பி பார்சல், இது ஊட்டி பார்சல். இதெல்லாம் ஒரு பொம்பளை சாப்பிடறதுக்கா? ஆமாக்கா, இதெல்லாம் நீங்க சாப்பிடறதுக்கு தான். அநியாயமா இருக்கு. என்ன ராட்சசின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அண்ணா இதெல்லாம் தண்டம் தானா? அப்புறம் பேசலாம். முதல்ல அவ என்ன சாப்பிடறான்னு தெரிஞ்சுக்க. நான் மனுஷனுங்க திங்கிறதா திங்கிறேன். ஆனா ஹோட்டல்ல வாங்கி தின்ன மாட்டேன். நானே சமைச்சு 4 பேருக்கு வச்சு அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதா என் வழக்கம். 4 பேரா? இன்னொரு தேப்ப வந்தாரு. இங்க இருக்கிறது 3 பேர் தானே. ஜோக் பண்ணது அல்ஜிபா. நானே சமையல் செய்யறேங்கறா. சமையல் சாமான் என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து கொடு. பணம் வேணும்ல? இந்த சாவி கொடு. அக்கா என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா சாவி. சாவி ஆமா இந்தாங்க. இவ்வளவு பணமா? ஏதுடா? எல்லாமே எங்க அண்ணன் உழைச்சி சம்பாதிச்ச பணம். எங்கேயும் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தா நினைக்காதீங்க. இதெல்லாம் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணம். வெல்கம் ராக்கியா, வெல்கம். உங்கள் வரவு எங்களுக்கு பெரிய வரவு. காட்டுல தெரிஞ்ச திருவடி இப்பதான் நாட்டுல படுது. அது நாங்க பண்ண புண்ணியம். இந்த சாமானியன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்க. நான் காட்டுல, நீங்க நாட்டுல. நாம 2 பேரும் ஒரே தொழில் தான் செய்யறோம். நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க, நான் வழிப்பறி பண்றேன். நாம 2 பேரும் ஒரே ஜாதி. உங்களுக்கு நான் தேவை, எனக்கு நீங்க தேவை. எப்பவுமே வேற. ஆமா ஆமா, கொலை கொள்ளை கள்ளக்கடத்தல் வழிப்பறி எல்லாமே நமக்கு இதோ நகைகள் நாணயங்கள். இத வச்சுக்கிட்டு எனக்கு பணம் தர்றீங்க நீங்க. ராக்கியா, இதெல்லாம் எத்தனை நாள் வருமானம்? ஒரே ஒரு நாள் வருமானம். அடுத்த வாரம் நான் வேற கொண்டு வருவேன். கணக்குல மட்டும் வித்தியாசம் வரவே கூடாது. அப்படி வந்தது நான் வித்தியாசமா மாறிடுவேன். தெரியும், நல்லாவே தெரியும். உன்கிட்ட தகராறு வச்சுக்கிட்டா ஏன் தலை டாம் அப்படின்னு நல்லா தெரியும். சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம நடந்துச்சு. பரவாயில்லப்பா, நீ போ. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நிஜம்தான் மரமண்ட. என் ஃப்ரெண்டு நல்ல எண்ணத்தோட இந்த டூத் பேஸ்ட கண்டுபிடிச்சிருக்கான். ரசாயனங்கள், மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு 1 மாசம் கஷ்டப்பட்டு தயார் செஞ்சிருக்கான். ஆனா டூத் பேஸ்ட் தயார் செய்ய போய் அது ஆழகால விஷமாயி போச்சு. இது ஆழகால விஷம்னு எப்படி நம்புறது? நீங்க வேணா சாம்பிள் பாருங்க. என்னையே மேல பாக்குறியா? சரிதான் விஷயத்தை சொல்லப்பா. உபயோகிச்ச 3 பேர் செத்துட்டாங்க. இத தயார் செஞ்சவன் இப்பவும் ஜெயில அழுதுட்டு. இது ஆழகால விஷம் தான். இந்த ஆழகால விஷத்தை அத்திக்கு கொடுத்தா செத்துருவாரா? கேரண்டியா செத்துருவா. நமக்கு அதிகாரம் வந்துரும், ஆஸ்தி வந்துரும். என் ஐடியா ஜெயிக்கத்தான் போகுது. அது சரி, அந்த ராட்சசி இதால பல்ல தேய்க்காமையா விட்டான்னா? ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது ஃபெனாயில கூட குடிச்சிரும். இது ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு பாத்ரூம்ல வச்சுட்டா அத்தை இத ஜாமுன்னு தேய்ச்சுக்குவா. ஆனா சந்தேகம் நம்ம மேல வராதே. எப்படி வரும்? ஏதோ மார்க்கெட்ல ஃப்ரீ சாம்பிள் வந்துச்சு, நம்ம இத வாங்கினோம். மத்தபடி நமக்கு என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது அடியோட அத்தைய மேல
வீட்டுக்கு அனுப்பிச்சிரும். என் ஐடியாக்கு நிக்கறே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. பேய் எழுந்திருச்சிடுச்சு. அப்புறம் பேய் பாத்ரூம்குள்ள போயிடுச்சு. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்புறம் பிரஷ கையில இருக்குது. அதுக்கப்புறம் என் கத்துற என்னாச்சு? பேஸ்ட் எடுக்குது. இப்ப யானை பேஸ்ட் எடுத்து பிரஷ்ல வைக்குது. பல்லுல வச்சாலே அத்த பரலோகம் போவாளே. பேஸ்ட் தேப்பாளே ரோஸ்ட் ஆயிடுவாளே. சாக மாட்டேன் நான் சண்டித்தனம் பண்ற. அத்தையை சாகடிக்க தயாரிக்கப்பட்ட எமலோக லேகியுமே பேஸ்டாக வந்த நீ வாழ்க. டிங் டாங். அடுத்து அத்தை கொண்ட மாப்பிள்ளைங்கிற படத்துல ஏய், என்னப்பா? என்ன? அத்தைக்கு பொய்ப்பல் செட்டா? நீ மூஞ்சி நீயும் பேஸ்ட். ரதி தேவிங்கிறது நீங்க தானே? ஆமா. என்னம்மா? உங்களுக்கு சாப்பாடு எடுக்கிற ராக்கம்மா என்ன அனுப்பி வச்சாங்க. ராக்கம்மாவா? பாவம், தேவதை மாதிரி அவங்க. புருஷன் செஞ்ச தப்புக்காக அவனை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆமா, நீங்க கூட ஜெயில இருந்து தான் வரீங்களா? ஆமாம்மா. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனேன். நான் ஒரு பாவம் செய்யல. அடடே, அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா உண்மையா நல்லபடியா நடந்துக்குவேன். வேலை தானே? என் கூட வாங்க. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ராக்கம்மா மாதிரி நீங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா போதும். உட்காருங்க. வேண்டாம்மா. அட வாங்கண்ணா. உட்காருங்க உட்காருங்க. ராகவ், ரகசியமா சந்திக்கிறதுல எவ்வளவுதான் இன்பம் இருந்தாலும் நாம திருட்டுத்தனமா சந்திக்கிறத விட்டுடணும். பயம் இல்லாம நிம்மதியா பழகிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேனே. என்னது? தீபாவளி லீவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மைசூர் பேலஸ்க்கு பிக்னிக் போறாங்க. நானும் அவங்க கூட போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஊட்டிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். 2 பேரும் ஜாலியா போவோம். ஓகே? நீ என் மேல பிரியம் வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஆனா என்னால முடியாது. வாட்? நான் உங்களை ஊட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றீங்களா? நீங்க நிஜமா என்ன காதலிக்கிறீங்களா இல்லையா? எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா நான் உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னால என் தாயை நேசிக்கிறேன், என் அண்ணனை நேசிக்கிறேன், கடவுளையும் நேசிக்கிறேன். கடவுளுக்கு முன்னால நானும் என் அண்ணனும் சேர்ந்து என் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுதான் முக்கியம். Fantastic. உங்களுக்கு அம்மா அண்ணா இருக்காங்களா? You mean mother-in-law and brother-in-law? Where? தெரியல ரதி. அவங்கள தேடுற முயற்சியில ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த கடவுள் கருணை வச்சு எங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருவான்னு நான் நம்புறேன். தீபாவளி நாள் எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு புனித நாளா இருக்க போகுது. அதை நீ புரிஞ்சுக்க. I'm sorry. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்திட்டேனா? மறந்தா தானே ஞாபகப்படுத்துறதுக்கு